AWS S3 இன்டெலிஜென்ட் டயரிங்ல ரிவர்ஸ் டிரான்சிஷனிங்னு இருக்கு. ரிவர்ஸ் டிரான்சிஷனிங்கை டீப்பராக புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் பக்கெட்டில் ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்ணுறீங்க. அந்த ஃபைலை ஒரு 30 டேஸ்க்கு மேலே யூஸ் பண்ணலன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் டயருக்கு மூவ் ஆகும். அதில் டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ் ஃபர்தராக இருக்குது. அதாவது ஒன் ஜோன் இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் அப்படின்னு 2 டயர் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 30 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் யூஸ் பண்ணலன்னா அடுத்தது ஒன் ஜோன் ஐஏக்கு மூவ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு மூவ் பண்ணி கடைசியில் கிளேஷியர் டயருக்கு மூவ் ஆகும், அதாவது ஆர்கிவல் டயருக்கு மூவ் ஆகும். இதே இது இப்போ நீங்கள் அந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணீங்கன்னா ரிவர்ஸ் டிரான்சிஷனிங் நடக்கும். அதாவது இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்ல இருந்து ஜெனரல் ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு மூவ் ஆகும். இதே இது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ரிவர்ஸ் டிரான்சிஷனிங் ஒன்லி இன்ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ்க்கு மட்டும்தான் நடக்கும். அதே இது ஒன்ஸ் அது இன்டெலிஜென்ட் டயரிங் கிளேஷியர் டயருக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா அந்த ரிவர்ஸ் டிரான்சிஷனிங் நடக்காது. ஸோ இது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த மாதிரி டீப்பராக கற்றுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.